6 மணிக்கு மேலே காலை வீட்டில் இருந்து எடுத்து வைக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்கு. ஏன் கொஞ்சம் பின்னாடி பொறுமையாக வர முடியாதா? அப்படியே வந்துட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா. பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. சரியான குளிர். ஹாய், நான் தான் உங்கள் ரைடர். நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். 2025 ஃபஸ்ட் ரைடு பண்ணுறோம். ஆமாம், இதெல்லாம் ஏற்றுனீங்கன்னா அவ்வளோதான் வலி விழுந்துருவீங்க. அப்புறம் வந்து அது ஏற்றவே கூடாது. ஏன்னா நிறைய தடவை நானே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வலி கீழே விழுந்துருக்கேன். 6 மணிக்கு மேலே காலை கூட வைக்க முடியல. சரியான குளிர். அப்பா இங்கே பாருங்களேன் எவ்வளோ புகை மூட்டமாக இருக்குண்ணே. ஃபுல்லாக புகை மூட்டம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புகையாக தான் இருக்கும். அவ்வளோ பனி ஜில்லுன்னு. 6 மணிக்கு மேலே காலை வீட்டில் இருந்து எடுத்து வைக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வச்சு குடிச்சிட்டு அப்படி ஒரு பூஜையை போட்டு 2024 ஃபஸ்ட் ரைடுப்பா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா யாராருன்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் சோலோ ரைடு. யாரையும் பார்த்தீங்கன்னா கூட்டு சேர்க்க கிடையாது. கூட்டு சேர்ந்தாவே பார்த்தீங்கன்னா அது வழங்காது. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா தனியாக போகிற இல்லை வேணாண்டா அப்படிலாம் சொன்னாங்க. இல்லைம்மா நான் போயிட்டு வரேன், இதாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன். அப்படியே பாருங்களேன், சன்ரைஸ் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சூரியன் அழகாக இருக்கா. இந்த மாதிரி ரைடு பண்ணுறது உண்மையிலே பார்த்தீங்கன்னா பனி அப்படியே பார்த்தீங்கன்னா பறவை பறக்குது. பின்னாடி பார்த்தா சூரியன் இருக்கு. எப்படி இருக்கு ரைடு? ஓ, சுற்றி பார்த்தீங்கன்னா பசுமையாக இருக்கு. வேற மாதிரி ஃபீல். பாருங்களேன் எவ்வளோ இதாக இருக்குன்னு. ஓ பாருங்களேன், சுற்றி பனி, சூரியன், வேற மாதிரி ரைடுல. தனியாக போகிறதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். அது கொஞ்சம் ஏன்னா பார்த்தீங்கன்னா பசங்களோட தொல்லை இருக்காது, வேறு எந்த தொல்லையும் இருக்காது. பார்த்தீங்களா, அம்மாவோட ஜாலியாக போகலாம், பேசிக்கிட்டே போகலாம். எனக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா பில்லியன் ரைடு வர்றது எனக்கு பிடிக்காது சுத்தமாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது டிஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் கஷ்டம் இருக்குமா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காது. நம்ம வந்து சோலோ தான் நம்மளுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு சோலோ போகிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அம்மாட்டா என்னெல்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி போகிறோம். ஏன்டா தனுஷ்கோடி போகிற 2025 கடல் ஏற்கனவே பார்த்தெல்லாம் உள்ளே வாங்குது. எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கடல் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உள்ளே வாங்குதான். கடலில் உள்ளே வாங்கு தம்பி, வேணாம் தம்பி, தனுஷ்கோடிக்கு சுனாமி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா அதெல்லாம் வராதுமா, எப்படிமா வர்றது தனுஷ்கோடில அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் அடம்பிடிச்சு நான் போயிட்டு வந்துடுறேம்மா, சுனாமிலாம் வராதுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா போனோட்டா 2024 ஃபஸ்ட் ரைடு பார்த்தீங்கன்னா எனக்கு வச்சு செஞ்சுட்டாங்க இல்லை செஞ்சுட்டா. என்ன பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ரைடு போனோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரன் வந்து கூலன்ட்டு வந்து அப்படியே புகையாக வந்துருச்சு. 2024 ஃபஸ்ட் ரைடு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசே போச்சு. இப்போ 2025 வந்து ஃபஸ்ட் ரைடு பண்ணுறோம். எல்லாம் ஆண்டை மேலே பாரத்தை போட்டு பைக் எடுத்து பறந்தாச்சுங்க. குடியிலிருந்து ராமநாதபுரத்துக்கு எத்தனை கிலோமீட்டரு? ஒரு 30 கிலோமீட்டரு, ஒரு 35 பார்த்தீங்கன்னா இருக்கும். மணி வந்து பார்த்தீங்கன்னா 8:30 மணி. ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பனி,
வெயில் அடிக்குது, பனியும் பெய்யுதா, அதனால பார்த்தீங்கன்னா கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி விரைச்சி போய் ஜில்லுன்னு இருக்கு. மார்கழி மாசமாவே அப்படிதான் போல. பார்த்தீங்களா இன்னுமே பனிமூட்டமாக இருக்கு. மணி பார்த்தீங்கன்னா 8 ஆச்சு. அப்படியே இருந்தாலும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பனியாக இருக்கும். ஆனால் இது நல்லா தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது, கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கு, அதுவும் கொஞ்சம் சூப்பராக தான் இருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு R15 வந்துட்டு இருக்கு. யாரா நீங்க ஏன் கொஞ்சம் பின்னாடி பொறுமையா வர முடியாதா? அப்படியே வந்துட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா கப்பல்ஸில் போயிட்டு இருக்காங்க. கொடுத்து வச்ச வாழ்க்கை அவங்களுக்கு. பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்குன்னு ஒரு பைக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனை புரிஞ்சுக்கிட்ட நல்லா ஒரு பொண்ணு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்குன்னு ஒரு வீடு. மற்றபடி பசங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே தேவை கிடையாது. வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியை சூஸ் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ரைடு பார்த்தீங்கன்னா நான் தனுஷ்கோடிக்கு போனதே கிடையாது. ராமேஸ்வரத்துக்கு வேணால் நான் போயிருக்கேன் சின்ன பிள்ளையில. தனுஷ்கோடி பார்த்தீங்கன்னா நான் போனதே கிடையாது. தனுஷ்கோடி எப்படி இருக்குன்னே தெரியாது. அதனால பார்த்தீங்கன்னா போகலாம். ஃபர்ஸ்ட் ரைடே பார்த்தீங்கன்னா நம்ம நேரம் போகிறோம்டா தனுஷ்கோடிக்கு அப்படின்னு கிளம்பிட்டேன். ஒரு நாள் ட்ரிப்பா இல்லை 2 நாள் ட்ரிப்பான்னு தெரியல. அங்கே போய் தான் பிளான் பண்ணணும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா மணி வந்து 8 ஆகுது. அங்கே ஒரு 11 மணிக்குள்ளே ரீச் ஆயிரும் நினைக்கிறேன். அநேகமாக